தேர்தல் பத்திரம் அது எலெக்ஷன்ல ஒரு கட்சிக்கு கொடுத்துருந்தாங்க. ஆமாம் ஆமாம். ஸ்டேட் பேங்க் வந்து ஒரு 4 மாதம் கேட்குறாங்க. ரொம்ப நாளாக தெரியுது இல்லையா? நீங்கள் டிஜிட்டல் உலகம் இல்லையா, அடித்த உடனே வந்துடாதா? ஆமாம், இதெல்லாம் கரெக்டு. இது யார் வருத்தப்படுறாங்க, ரொம்ப வருத்தப்படுறது என்னென்னா காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள் தான் அதில் வருத்தப்படணும். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த மாதிரி நிறையா நிதி, எங்களுக்கெல்லாம் இல்லைப்பா. அதனால் நாங்கள் வருத்தப்படுறோம். நாங்கள் மக்கள் தான் எஜமானது, மக்கள் நம்பியிருக்கோம். ஆனால் நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது வந்து இந்த அரசு வந்து, மத்திய அரசு வந்து உடனடியாக அதில் ஏதோ தடையிடுற மாதிரி தெரிகிறது. அது உடனே மாற்றி இந்த நேரத்தில் தான் தேவை எல்லா கட்சிகளுக்கும். எனவே அந்த இதை வந்து நிச்சயமாக நிறைவேற்றணும்னு நானும் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி மோடிஜி பார்த்தீங்களா, தலைவர் அம்மா புகழ பாடுறாரு. அவங்களுடைய தலைவர் வாஜ்பாய் ஆச்சு, அத்வானி அதை பற்றியெல்லாம் பேசலை. எங்களுடைய தலைவரை புகழ்கிறார். காரணம் என்ன? சும்மா வாயிலேயே சொல்லிவிட்டு மக்களை, ஓ அம்மா தலைவர்லாம் பேரெல்லாம் சொல்கிறாருப்பா, மோடிஜிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லுவோம்மா. இந்த மாதிரி அவர் நினச்சினா நமக்கு ஒன்றுமே செய்யலை. அவங்க ஆட்சியில் தான் இன்றைக்கி தமிழ்நாடு வந்து இன்றைக்கி எல்லா இதுலேயும் பின்தங்கி. முல்லை பெரியாறு, அதிமுக ஓட்டுகளை வாங்க முடியுமா? மக்களை ஏமாற்றி, மக்கள் அதிமுக ஓட்டு போடுற மக்களை ஏமாற்ற பார்க்குறாரு. அம்மாவுடைய ரசிகர்கள், அம்மாவுடைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இன்னும் அதிமுக ஓட்டு போடுறவங்கள எப்படியாச்சும் மாற்றிடலாமான்னு பார்க்குறாரு. அதெல்லாம் நடக்காது. தமிழ்நாட்டுக்காரன் கெட்டிக்காரங்க. எத்தனை முறை கட்சினி எத்தனை எடுத்த மாதிரி அவர் எத்தனை முறை படை எடுத்தாலும் சரி, எத்தனை முறை வந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அரசியல் இயக்கம்ன்றது எங்கள் புரட்சி தலைவர் காலத்திலே சொல்லியிருக்கார். ஒரு அரசியல் இயக்கத்தில் மதத்தை இணைக்கக்கூடாது, மதம் இருக்கக்கூடாது. எந்த மதமாக இருந்தாலும் ஒரு அரசியல் இயக்கத்தில் மதம் இருக்கக்கூடாது. அந்த மதம் இல்லை, அது வந்து மக்களுக்கான பணியாற்று, எல்லா மதத்தவரும் எல்லா மக்களுக்கான ஒரு அரசியல் இயக்கமாகத்தான் இருக்கணும். ஆனால் பாரதிய ஜனதா அப்படி அல்ல, ஒரு மதத்தை இன்னைக்கு முன்னோக்கி எடுத்து செல்கிறது. எனவே அதை தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும், இந்த தமிழ்நாடு மக்கள் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் மதத்திற்கு எதிராக, மத வெறியர்களுக்கு எதிராக இருந்திருக்கார்கள். எனவே பாரதிய ஜனதாவை நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை முறை பாரத பிரதமர் வந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது ஒரு மதத்தை சார்ந்த கட்சியாக இருக்கிறது என்று. என்னங்க இல்லை முதல், ஆனால் இப்போ ரொம்பவில் எடுக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் பாருங்க, ராமருன்னு சொல்கிறாங்க. ராமருக்கு நாங்கள் ராமர் கோயில் கட்டுறது ஒன்றும் நம்ம இது பண்ணலை. அது கட்டலாம், கட்டக்கூடாதுன்னு இல்லை. அயோத்தி கோயில் இருக்குங்க, அதெல்லாம் யாருமே ஒன்றும் இது இல்லை. அதை ஒரு பெரிய இதாக கொண்டு போய் மக்கள் மத்தியில் ஒரு இதாக கொண்டு போகக்கூடாதுல்ல. ஒரு இந்திய அளவிற்கு இருக்க அரசு, பல மொழி பேசக்கூடியவங்க, பல மதத்தவருக்கு இந்தியாவில் வாழ்கிறாங்க, பல மாநிலங்களில் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு மொழி தான் வரணும், இந்தி மொழி தான் இருக்கணுன்றதும் பெரும் தப்பு. பல மொழி பேசக்கூடியவங்க தான் இந்தியாவில் இருக்க, பல மாநிலங்களில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரே மொழி பேசணுன்னா முடியாது. எல்லா நாட்டிலையும் அந்த அப்படின்னா எத்தனை மாநிலங்கள் பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலாம் வரும். எனவே இதெல்லாம் வந்து பாரதிய ஜனதா வந்து மாற்றம். இதில் வந்து இப்போ புதுசாக என்ன பாரதிய ஜனதா என்னென்னமோ பயணம் பண்ணுறாங்க. என்ன எத்தனை பண்ணாலும் சரி, உருண்டாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கிற மாட்டாங்கங்க. நம்ம மோடி வேணான்னு சொல்லியாச்சு, சசிகலா வேணான்னு சொல்கிறோம், டிடிவி வேணாம், ஓபிஎஸ் வேணாம், யார் வேணாம், பல நிறைந்த கட்சிகளும் திமுக பக்கம் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற யாருங்க பல நிறைந்த நீங்கள் சொல்கிறீங்க? இருக்கிற பட்சத்தில் இப்போ தேமுதிக நம்ம பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் எடப்பாடி மட்டும் வச்சுமே நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிட முடியுமா? ஏபா நீங்கள் இவர் புரியாமல் பேசுகிறாரு. இவர் ஊடகம் எங்கேயோ இருக்கார். எந்த காலத்தில் இருக்காங்க? தமிழ்நாட்டு மக்கள் தான்ப்பா எஜமானர்கள். யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தான் ஓட்டு போடணும். எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள். அந்தந்த கட்சிக்கு எந்தெந்த கட்சியில் இன்றைக்கி உறுப்பினர்கள் அதிகமாக இருக்காங்க? தொண்டர் பலம் எந்த கட்சியில் இருக்குது? எத்தனை கட்சியில் இருக்குங்க தொண்டர் பலம்? நீங்கள் சொல்கிறீங்களே தொண்டர் பலம் எந்த தொண்டர் பலத்தை நிரூபிச்சிருக்காங்க? இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துங்க. 2 சீட்டா குடுசாமி, குடுசாமி, சாமி சரணம் அப்படின்னு, சாமி சரணம் மாதிரி இப்படி சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க. அதெல்லாம் போராட்டத்துக்கே பிறந்த கட்சிங்க. எத்தனை இங்கே தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை தான் அவதிப்பட்டாங்க. ஒரு பட்டியலின மாணவிக்காக போராடினாங்களா? ஏங்க ஒரு
ஊழல் பண்ணாருன்னு சொல்லி இதே முதலமைச்சர் பேசினவரை கைது பண்ணி ஈடியில் கைது பண்ணி அவரை சிறைச்சாலையை போடுறாங்க. அதை விடுதலை பண்ணணும்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வச்சு அத்தனை கூட்டணி கட்சியும் போய் பேசுகிறாங்களே, அதை மக்கள் மறந்துடுவாங்களா? என்னங்க நீங்கள் அர்த்தமெல்லாம் பேசுனேன். ஏங்க நேற்றுக்கு முந்தானம் கூட பாருங்கள், நம்ம ஒரு பட்டியலான மாணவியை கொண்டு போய் எவ்வளோ தூரம் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மோசமான, அதை பற்றி ஏதாச்சும் எதிர்த்து பேசியிருக்காங்களா? இத்தனை போராட்டங்கள் அரசு ஊழியர் நடத்துகிறாங்களே, அதை கண்டித்து இந்த அரசாங்கத்தை கண்டித்து பேசுகிறாங்களா? எதுவுமே இன்றைக்கி அவங்க தோழமை கட்சிகள் எப்படிங்க மக்கள் மத்தியில் போய் ஓட்டு கேட்க முடியும்? விலைவாசி ஏற்றத்தை பற்றி கண்டிச்சிருக்காங்களா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கண்டிச்சிருக்கிறாரா? நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் கண்டிச்சிருக்காரா? எத்தனை இன்றைக்கி போதைகளினுடைய தலைநகராக மதுரை தமிழ்நாடு மாறிவிட்டது. எங்கள் தமிழ்நாடே இன்றைக்கி போதைக்கு தலைமையிட மாதிரி உலகமே நம்ம இன்னைக்கு கலங்கப்பட்டிருக்கே உலகத்தில். தமிழனுடைய களங்கம். எவ்வளவு அறிவாளி, அவ்வளவு திறமையானவன் தமிழ்நாட்டு தமிழன். அவன் பாருங்கள் எப்படியெல்லாம் சிந்திக்கிறான். 2006 ஆரம்பிச்சிக்கான். 2006 யார் ஆட்சி பாருங்கள், கலைஞர் ஆட்சியிலே அவன் தொழிலை தொடங்குகிறான். இப்போ என்னென்னா 4 நிறுவனத்தை 2021 தொடங்குறார் ஜாபர் சாதிக்கு. எவ்வளவு தூரம், அதுவும் நீங்கள் அதையும் கவனிக்கங்க, ஊடக பெருமக்கள் கவனிக்க. மத்திய போலீஸோ தமிழ்நாட்டு போலீஸோ அவனை கண்டுபிடிக்கலை. ஆஸ்திரேலியாவிலையும் மற்ற நாடுகள் நியூசிலாந்துலேயும் ஒரு மோசமான போதைப்பொருள் உற்பத்தி ஆகிறதுக்கு மக்கள் பயன்படுத்துகிற போதைப் பொருளுக்கு மூலப்பொருள் வருகிறது. எந்த நாட்டில் இருந்து வருகிறது அப்படின்ட்டு அவங்க பூரா கண்ணில் விளக்க ஊற்றிட்டு தேடுறாங்க. அமெரிக்காவிலேருந்து சொல்லிங்க மத்திய போலீஸுக்கு, மத்திய அரசுக்கு சொல்லி மத்திய அரசு அப்புறமேல் தான் முழித்து கொண்டு அப்புறமேல் கைது பண்ணியிருக்காங்க. இதுக்கும் 15,000 கோடி, இந்த 2 மாதம் 15,000 கோடின்றாங்க. இன்னும் எத்தனாயிரம் கோடி என்னன்னு கணக்கு இன்னைமேல் தான் பரவாயில்ல பிடிக்க தான் தெரியும். அப்படி இருக்கும்போது மத்திய போலீஸும் சரி, மாநிலத்தில் இருக்க போலீஸும் சரி, இந்த போதைப்பொருள் தடுப்பில் இவங்களுடைய கணக்கில் இல்லை, இப்போ தான் வெளியிட்டிருக்காங்க. அது அமெரிக்காவுடைய உளவு நிறுவனம் சொல்லி அதன் மீது தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கே ஒழிய இவங்கனால இல்லை. அதெல்லாம் சும்மா இதுதான். அது ஏற்கனவே அவர் தொடங்கி வச்சுட்டாரு. இதாச்சும் கட்டுமானம் நடக்குதான்னு பார்ப்போம். கான்ட்ராக்டரை வச்சு கட்ட சொல்லியிருக்காங்க, நிதி ஒதுக்கிட்டாங்களா என்னன்றது தெரியாது நமக்கு. எங்கிட்ட எது எப்படி இருந்தாலும் மதுரைக்கு எய்ம்ஸ் வந்தால் நல்லது தான், எப்படியாச்சும் கட்டட்டுமே. ஆனால் தேர்தலுக்கு முன்பாக கட்ட சொல்லுங்கள் அப்படி. ஆமாம், எல்லாருமே இது நமக்கு பட்டவர்த்தனமாக தெரியுதே, எந்த இதுவும் அறிவிப்பு இல்லை. இப்போ பாரத பிரதமர் வந்தார், மீட்டிங்லாம் பேசினார், சொன்னாரா இந்த மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை இத்தனாம் தேதி கட்டட வேலையெல்லாம் ஆரம்பிங்க, இவ்வளோ நிதி ஒதுக்கிருக்குன்னு சொன்னாரா? எதோ சொன்னார், இதை சொல்லவே இல்லையே.